வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி கீரை வடை பண்ண போகிறேன். அதுக்கு இந்த டம்ளரால் முழு உளுத்தம்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதால் 3 கப்பு. கடலப்பருப்பும் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே டம்ளரால் 3/4 கப்பு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதுவும் 2 மணி நேரம். இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். 3 காஞ்ச மிளகாய் வத்தல் போட்டேன். தண்ணியே விடாமல் வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணியே விடாமல் இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக வேண்டாம். இதே ஜார்லேயே இந்த கடலப்பருப்பையும் அரைச்சிடணும். இதுவும் 1-2 அரைச்சா போதும். இந்த பதத்துக்கு கடலப்பருப்பு அரைச்சிக்கணும். இதுவும் ரொம்ப நைஸ் வேண்டாம், கொஞ்சம் குறைணும். இப்போ உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நைஸ் இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு. அதுக்கு தேவையான சால்ட்டு போடுறேன். அப்புறம் கீரை பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். எந்த கீரை வேணாலும் போடலாம். நான் முளைக்கீரை வச்சுருக்கேன். இவ்வளோதான் அளவு இல்லை, ஒருத்தருக்கு கூட போட்டுக்கலாம், குழச்சும் போட்டுக்கலாம். சால்ட்டும் கீரையும் இதோட கலக்கும்போது தண்ணி ஊற்றிக்கும். அதனால தான் கெட்டியாக அரைக்கணும். இப்போ அதுக்கு தேவையான, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 இன்ச்சு இஞ்சி. ஜீரகம் 1 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வட்ட கலக்கணும். இப்போ கீரை அரைச்ச பச்சை மிளகாலாம் போட்டேன். தண்ணியே விடலைண்ணா. இப்படி எவ்வளோ லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரெட்டாக இருக்கணும், அப்போ தான் கடைசி வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும். சுவையான கீரை வடை ரெடி. இதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேன். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது பாரு.